ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருவிகாஸ் டெரஸ் கார்டன்ஸ். இன்றைக்கி வாங்க எங்களுடைய மாடி தோட்டத்தில் ஒரு காய்கறி அறுவடை பார்க்கலாம். இன்றைக்கி நாங்கள் கத்திரிக்காய் தான் அறுவடை செய்ய போகிறோம். என்னடா எப்போ பார்த்தாலும் கத்திரிக்காய் அறுவடையே போடுறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க, சரிங்களா? எங்கள் வீட்டில் அதிகமாக இருக்கக்கூடியது அந்த செடி தான். மற்ற செடியெல்லாம் இப்போ தான் நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம்னா போட்டிருக்கோம். சின்ன சின்ன செடியாக இருக்குது. அது கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறமா கண்டிப்பாக உங்களுக்கு நான் அந்த செடியும் காட்டுவேன், சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் கத்திரிக்காய் இப்போ 2 செடியில் பிடுங்கிக்கிட்டு இருக்கேன், சரிங்களா? ரெண்டுமே நாட்டு கத்திரிக்காய் தான். அதுக்கடுத்து பாருங்களேன், இந்த கத்திரிக்காய் பிடுங்குறதுல கூட சண்டை. நான் தான் பிடுங்குவேன், நீ தான் பிடுங்குவேன்னு சொல்லி. அடுத்து எங்கள் பாப்பா வந்துருச்சு, நான் தான் பிடுங்குவேன், நீ எப்படி பிடுங்கலாம் அப்படின்னு சொல்லி, சரிங்களா? இப்போ 2 செடியில் நான் பிடுங்கியிருக்கேன். 2வது செடியில் நான் பிடுங்கிட்டு இருக்கேன். பாருங்கள், கத்திரிக்காய் எல்லாம் பாருங்களேன், பெருசு பெருசாக இருக்குது. அடுத்ததாக பாருங்கள், அடுத்த செடியில் என் பையன் வந்து நான் தான் பிடுங்குவேன்னு அவன் என்னோட சண்டை, சரிங்களா? ஸோ இப்போ என் பையன் என்ன செய்ய போகிறான்னா, அடுத்து இருக்கக்கூடிய செடிகளில் இது பச்சை குண்டு கத்திரிக்காய் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? நல்லா பெருசாக காய்க்கும். காம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்குது. இதை கட் பண்ணவே முடியாது. அவன் கட் பண்ண முடியாமல் அதுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் பாருங்களேன், எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை கட் பண்ணுறான் பாருங்களேன். அந்த கட்டரை வச்சு அவனால் அதை கட் பண்ணவே முடியலை ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? அந்த வெயிட்டே, அந்த செடியோட வெயிட்டு தாங்காமல் அதை என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா கீழே சாஞ்சிருக்கு பாருங்களேன். ஏன்னா அந்த அளவுக்கு அதோடைய காய்கள் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதில், சரிங்களா? நல்லா குண்டு குண்டாக பார்த்தீங்கன்னா அந்த பச்சை கத்திரிக்காய் இருக்குது. சின்ன க்ரோபேக்கில் ஒன்றுக்கு ஒன்று அந்த க்ரோபேக்கில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கேன். ஒன்றுக்கு ஒன்று க்ரோபேக்கில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா நான் போட்டிருக்கிறது கொக்கோ பைட்டு, மாட்டு சாண எருவு, சரிங்களா, செம்மண், இது 3 கலந்து போட்டிருக்கேன். நான் அப்பப்போ காய்கறி வேஸ்டேஜ் போடுவேன், சரிங்களா? அப்புறம் கீழே கிடக்கிற கூட இலைகள் எல்லாத்தையுமே நான் அதில் அள்ளி என்ன செஞ்சிருவேன்னா, எதுவுமே வேஸ்ட் பண்ண மாட்டேன், எல்லாத்தையும் அதில் அள்ளி போட்டுருவேன். வீக்லி ஒன்ஸ் நல்லா கிளறி விட்டு நீட்டாக மெயின்டைன் பண்ணுவேன். டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 1/2 ஹவர்னாலும் இந்த செடிகளோட நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் போவேன், ஓகேங்களா? பாருங்களேன், அந்த கத்திரிக்காயை என்னால் என்ன செய்ய முடியல அப்படின்னா பிடுங்கவே முடியலை. எவ்வளோ கஷ்டப்பட்டு பிடுங்குறேன்னு பாருங்கள். அடுத்தது பாருங்கள், சரிங்களா? எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பர்பிள் கத்திரிக்காய் ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் காட்டியிருப்பேன். பாருங்கள், நல்ல பெரிய காய் ஒன்று இருக்குது, சரிங்களா? அதை இன்றைக்கி எங்கள் பாப்பா என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா, நான் தான் பிடுங்குவேன்னு நேற்றுலேருந்து ஒரே சண்டை, சரிங்களா? அந்த கத்திரிக்காய் இன்றைக்கி எங்கள் பாப்பா என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா பிடுங்க போகிறாங்க. இப்போ அந்த செடியில் எல்லாத்தையும் நாங்கள் என்ன செஞ்சிட்டோம்னா பிடுங்கிட்டோம். அடுத்தது பாருங்களேன், இங்கிட்டு வாங்க. இங்கிட்டு வந்தீங்கன்னா எங்கள் பாப்பா அந்த பெரிய பர்பிள் கத்திரிக்காய் எவ்வளோ பெரிய நீல காம்புன்னு பாருங்கள். அதை அதனால் கட் பண்ணவே முடியலை. ஆனால் நான் தான் அதை கட் பண்ணுவேன்னு ரொம்ப போராடி என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா அதை பிடுங்கிருச்சு. அடுத்தது வாங்க, இந்த சைடு என்ன செஞ்சுருக்கோம்னா ட்ராகன் ஃப்ரூட் ஒட்டி 2 கத்திரிக்காய் செடி வச்சுருக்கோம், சரிங்களா? இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது லெமன் செடி ஃப்ரெண்ட்ஸ். அது நான் அதை உங்களுக்கு இன்னொரு ஷார்ட்ஸில் காட்டுறேன் பாருங்கள். இது நாங்கள் வாங்குற போது சின்னதாக இருந்தது. இன்றைக்கி நல்லா கொஞ்சம் செடி நல்லாவே பிரான்ச்சஸ் விட்டு பெருசாக என்ன செஞ்சுருக்குன்னா வளர்ந்துருக்கு. ஸோ இந்த 2 செடியுமே நாட்டு கத்திரிக்காய் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? நாட்டு கத்திரிக்காயில் வரி கத்திரிக்காய் பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சமைச்சு சாப்பிட்டோம்னா அந்த ஒரு கார்ப்புத்தன்மை இதில் என்ன இருக்குன்னா கத்திரிக்காயில் இருக்கவே இருக்காது. ஆனால் எல்லாமே ஆர்கானிக்ஸ். ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனைன்னா, இந்த கத்திரிக்காய் செடியில் மாவு பூச்சி தான் ஃப்ரெண்ட்ஸ், அது போகவே மாட்டேங்குது. எவ்வளவு தான் நானும் வேப்பெண்ணெய் ஸ்ப்ரே பண்ணி பார்த்தாச்சு, சரிங்களா? இந்த எறும்பு அப்படின்னு சொல்லுவாங்க, ஸோ அதையும் போட்டு எல்லாம் பண்ணாலும் கூட அந்த மாவு பூச்சி போகவே மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த செடியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தாக காய் இருக்கும். அடுத்து இன்னொரு ஷார்ட்ஸில் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய வெள்ளை கத்திரிக்காயில் பாருங்களேன், வெள்ளை கத்திரிக்காய் செடி நான் இதில் காட்டலை உங்களுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிஞ்சு கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த செடியில் என்ன இருக்குன்னா காய் இருக்குது. இதில் பாருங்களேன், எங்கள் பாப்பானால அந்த கத்திரிக்காயை கட் பண்ண கூட முடியலை, சரிங்களா? இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த பிள்ளை தலையில் வச்சுருக்கு பார்த்தீங்களா, அது எங்கள் செடியில் பூத்த பூ தான். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், சரிங்களா? எவ்வளோ பூ இருந்துருக்குதுன்னு பாருங்கள். கீழே நான் ஒரு 6-7 செடிக்கு மேலே நெட்டாக எங்கள் வீட்டுக்கு பேக் சைடில் இருக்கக்கூடிய காலி இடத்துல நான் வச்சுருக்கேன். அது ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன், சரிங்களா? இங்கே பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கார்டன் அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களை மாதிரி வளர்ந்து வரக்கூடிய ஒரு யூடியூபர்ஸ்க்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓவரால் இப்போ எல்லா கத்திரிக்காயும் நாங்கள் பிடுங்கிட்டோம். பெரும்பாலும் முத்தின கத்திரிக்காயாக தான் பிடுங்கியிருக்கோம்.
கிட்டத்தட்ட 1 கேஜிக்கு மேலே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இது இல்லாமல் இன்னும் கீழேயும் எங்களுக்கு செடி இருக்குது. ஸோ அதுலேயும் போய் பிடுங்குவோம். ஓகேங்களா? இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.